ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்தீங்கன்னா மீன் வறுவல் பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு ஸ்பூன் கடலை மாவு, ஒரு ஸ்பூன் மைதா மாவு போட்டிருக்கோம். அப்புறம் வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன், கரம் மசாலா பொடி கொஞ்சம், தேவையான அளவு உப்பு போட்டிருக்கோம். மீன் ஊற வச்சுருக்குறோம். அதுக்குள்ளே மசாலா ரெடி பண்ணிடலாம். இது செய்கிறது எங்கள் வீட்டுக்கு செய்கிறாரு. அவர் சமையலில் ஒரு நல்ல சமையல்காரர், நல்லா செய்வார், என்னோட செய்வார், எங்கள் பசங்களும் சொல்லுவாங்க எங்கள் அம்மாவை செய்கிறதோட எங்கள் அப்பா செய்கிறதா பிடிக்கும்னு. நான் பார்த்தீங்கன்னா இந்தமாரிலாம் கேசரி பவுடர்லாம் ஆட் பண்ண மாட்டேன். இவர் பார்த்திங்கன்னா கலர் கொடுக்கறதுக்குன்னே இந்த கேசரி பவுடர் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்காரு. நீங்கள் ஆட் பண்ணாதீங்க, ஆட் பண்ணுறதா இருந்தால் பண்ணுங்கள், இல்லைன்னா பண்ணாதீங்க. ஆனால் அதெல்லாம் ஆட் பண்ணவே கூடாது, அதெல்லாம் கெடுதல் தான். மிளகாத்தூள் பத்தலையா, அதனால் அரை ஸ்பூன் ஆட் பண்ணிங்கனாரு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த மசாலா ரெடி ஆயிடுச்சு. இதில் மீனில் மிளகாத்தூள் கொஞ்சம், உப்பு சேர்த்துருக்குறாங்க. அதுலேயும் கொஞ்சோண்டு தான் உப்பு சேர்த்தாங்க, இதில் கொஞ்சம் தான் உப்பு. இப்போ பார்த்திங்கன்னா எண்ணெய் காய வச்சுட்டு இந்த மீன் வறுப்பாங்க. வாங்க பார்க்கலாம். டிப் பண்ணி வறுப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இதை பாருங்க, மீனை டிப் பண்ணி வச்சாச்சு. இது போல் நீங்கள் நெத்திலி மீனாக இருந்தாலும் சரி, இறா எதுவாக இருந்தாலும் இந்தமாரி நம்ம மீனை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து இந்தமாரி மாவு போட்டு டிப் பண்ணி ஃப்ரை பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். டேஸ்ட்டு வேறு மாரி இருக்கும். எண்ணெய் ஊற்றி வச்சு எண்ணெய் நல்லா சூடு ஏறட்டும். பார்த்திங்கன்னா தவாவில் ஃப்ரை பண்ணாமல் கடாயில் நல்லா டீப் ஃப்ரை பண்ணால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அப்போ தான் நல்லா மொறுன்னு இருக்கும். நீங்கள் இன்னும் நெத்திலி செய்யும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நெத்திலி பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரை பண்ணுறப்போ நல்லாயிருக்கும், நல்லா மொறுன்னு. அது டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். நெத்திலி யாராவது இது போல் செஞ்சிங்கன்னா. மீனை போட்டாச்சு. எண்ணெயில் நல்லா ஃப்ரை ஆகும். அந்த மசாலாலாம் பிரிஞ்சு போல பாருங்கள், அப்படி இருக்குது. நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. ஆனால் மசாலா பாருங்கள், மசாலா பிரிஞ்சே வரல பாருங்கள், நல்லா அழகாக ஊற்றின்னு இருக்குது பாருங்கள். நல்லா சூப்பராக இருக்கும், நல்லா முறுன்னு இருக்கும், கிறிஸ்பியாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். இதே போல் சிக்கன் ஃப்ரை பண்ணுறப்ப முட்டையில் டிப் பண்ணி அதை எடுத்து மசாலாவில் டிப் பண்ணி எடுத்து இந்தமாரி டீப் ஃப்ரை பண்ணணும். சிக்கன் 65 பண்ணுறதா இருந்தால் அது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம இப்போ மீன் பண்ணுறதால முட்டையில் டிப் பண்ணலை. இதே சிக்கன் பண்ணுறதா இருந்தால் முட்டையில் டிப் பண்ணலாம். அதேமாரி நெத்திலி பண்ணுறதா இருந்தாலும் முட்டையில் பண்ண தேவையில்ல, வெறும் மீன் ஃப்ரை பண்ணுற மாதிரியே பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. பாருங்க, சூப்பராக இருக்குதுங்க. இதில் வெங்காயம் வச்சு மேலே எலுமிச்சம்பழம் புளிஞ்சு போய் ஊற்றி சாப்பிட்டா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பாருங்க, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.